அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நாங்கள் கடந்த பாடத்தில் என்னுடைய MCQ வினாக்களை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? நாங்கள் இன்றைய பாடத்தில் என்னுடைய பார்ட் 2 வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். இதுல முதலாவது வினாவுக்கு நான் வாரன். இதுல முதலாவது வினாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், +25 இணை 8 பிட்களை கொண்ட 2 நிரப்பி வடிவில் தருக. அப்ப +25 நாங்க எடுப்போம் என்று சொன்னா, இவரை நாங்க எப்படி காட்ட போறோம்? +25 நம்ம 16 8 4 2 1 2 4 5 6 7 8 இப்படி எங்களுக்கு இவர் காட்டப்படுவார். காட்டினா இவருக்கு ஒரு புள்ளி வரும். மறை 15 நாங்க 2 நிரப்பு வடிவில் என்ன செய்ய போறோம்? நாங்க காட்ட போறோம்ல. மறை 15 காட்டணும்டா +15 எடுக்கும். அவங்களுக்கு 8 4 2 1 1 2 3 4 இத ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட்டுக்கு மாத்திரம் 1 2 3 4 0 0 0 0 இதோட 1 கூட்டுவமாக இருந்தால் எங்களுக்கு 4 1 0 1 வரும். எங்களுக்கு இவ்வளவு படிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருந்தால் 2 உமது கணிப்புகளை காட்டலாம். அப்ப கணிப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது இதில் எங்களுக்கு கூட்டலை நாங்க இங்க பார்க்கலாம்ல. கூட்டுகள்னு சொல்லல, கணிப்பு. அப்ப கணிப்புன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் எதை குறிக்கும் என்று சொன்னால் அது கூட்டலையே குறிக்கும். அப்ப எங்களுக்கு +25 எங்களுக்கு பெருமதி தெரியுங்களா? அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 0 0 0 சாரி இல்ல 1 1 0 0 1 வருங்களா? எங்களுக்கு மறை 15 நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு 1 2 3 4 0 0 0 1 கூட்டுறோம். 2க்கு 0 1 0 1 2க்கு 0 0 0 1 இவரை சொல்லுவோம் காவி. இவரை என்ன செய்யணும்? புறக்கணிக்கன்னு சொல்லுவோம். சரியா? அவங்களுக்கு இந்த விளைவு இருக்குமாக இருந்தால் 2 புள்ளியை கொடுங்க. மேலே 3இல் பெறப்பட்ட 2 நிரப்பில் அமைந்த பெருமானத்தை சாதாரண தசம எண் வடிவில் தருக. அப்ப இங்க இருக்கக்கூடிய எண் என்ன? 0 0 0 1 0 1 0 நேரன் மறையன்னா எங்களுக்கு நேரன். அப்ப எங்களுக்கு 2 4 8 நேர் 10 வருங்களா? அப்ப எங்களுக்கு இவர் இருந்தால் அவருக்கு 2 புள்ளியை கொடுங்க. ஒரு கணனியின் உட்செய்பணிகளுக்காக தரவுகளை 2 நிரப்பி வகையாக குறிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னலாம் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு முதலாவது நன்மையை சொல்லுவோம் செலவு குறைந்த வினைத்திறன் மிக்க வன் பொருள் உருவாக்கத்திற்கு உதவும் என்று சொல்லலாம். அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால், எண்கணித செய்கையை பிழை இல்லாமல் மேற்கொள்ளலாம். ஏன்? குறியீட்டு பரிமாணத்தில கூட்டலை செய்யலாம். ஒன்றின் நிரப்பியில 0க்கு 2 பெருமானம். அப்ப இங்க அப்படி இல்லை. இங்க எண்கணித செய்களை பிழை இல்லாமல் செய்யலாம். அப்ப இவருக்கு 1.5 எனக்கு 3 மார்க்ஸ். அப்ப எனக்கு 3 2 5 5 10 புள்ளி இவருக்கு இருக்கும். தரவு முறை வழியாக்கல் படிமுறைகளை. அப்ப எங்களுக்கு என்ன படிமுறை?
எங்களுக்கு ஒன்று நாங்க சொல்லுவோம் தரவு சேகரிப்புல, தரவு சேகரிப்பு நாங்க சொல்லுவோம். ரெண்டாவது நாங்க சொல்ல போறோம் தரவு செல்லுபடியாக்கம். செல்லுபடியாக்கத்தை நாங்க சொல்லுவோம். மூணாவது நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டால் உள்ளீடு. நாலாவது முறை வழியாக்கம். ஐந்தாவது வெளியீடு வரும்ல, ஐந்தாவது வெளியீடு. ஆறாவது எங்களுக்கு என்ன வரும்? தேக்கம் எங்களுக்கு வரும். அந்த 6 ஓனர்ல இருந்தால் 2 புள்ளி. தரவு சேகரிப்பு முறைகளை குறிப்பிட்டு அவற்றுக்கு உதாரணங்களுடன் விளக்கலாம். அப்ப தரவு சேகரிப்பு முறைகள் 2. ஒன்று கைமுறை. கைமுறை உதாரணம் என்ன சொல்ல போறோம்? உதாரணம் செவ்விகானல், வினாக்கொத்து, முன் மாதிரி ஆவணம், அவதானிப்பு என்று சொல்லலாம். இரண்டாவது அரை தன்னியக்க, அரை தன்னியக்க மற்றும் தன்னியக்க முறை. இவருக்கு நாங்கள் சொல்லலாம் என்ன? பார்கோட் ரீடர், எங்களுக்கு சென்சர் என உணர்விகள், சென்சர்ஸ், ஓஎம்ஆர், ஓசிஆர் சொல்லலாம். இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்று சொல்லியிருந்தா 1 மார்க்ஸ், என்னென்று சொல்லியிருந்தா 0.5, உதாரணம் சொல்லியிருந்தால் 0.5, 1 மார்க்ஸ். இவருக்கும் 1 மார்க்ஸ். கீழே தரப்பட்ட 2 சரிபார்ப்பு முறைகளையும் சுருக்கமாக விளக்கி ஒவ்வொன்றிற்கும் உதாரணம் தரட்டாம். இப்ப நீள சரிபார்ப்புல என்ன சொல்ல போறோம்? நீள சரிபார்ப்புன்னு சொன்னால் நீள சரிபார்ப்புன்னு சொன்னால் உள்ளீடு செய்யப்படுகின்ற தரவில் புல நீளத்தை, புல நீளம் இல்ல, எழுத்துக்களின் எண்ணிக்கையினை சரிபார்ப்பு. உதாரணம் என்ன? புதிய என்ஐசி 12 எண்களாக இருத்தல். ஒத்தியங்கும் சரிபார்ப்பு, இவரை சொல்லுவோம் கன்சிஸ்டன்சி. அப்படி என்று கேட்டா ஒரே மாதிரியாக 2 தரவுகள் உள் நுழைவிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்தல். ஒரே மாதிரியான தரவுகள் ஒன்றுக்கொன்று முரணான, ஒன்றுக்கொன்று முரணான தரவுகள் உள் நுழைக்கப்படாதிருத்தலை உறுதி செய்தல். அவரை சொல்லும் என்று கேட்டால் தரவு முரணை ஒத்தியங்கும் சரிபார்ப்போடு நாங்கள் சொல்லலாம். இது ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு புள்ளி கொடுக்கும். தரவு முறை வழியாக்க முறைகளான தொகுதி முறை வழியாக்கம் மற்றும் நிகழ்நேர முறை வழியாக்கத்தை அடிப்படையாக கொண்டு வேறுபடுத்துக. இப்ப தரவு முறை வழியாக்கம், தொகுதி முறை வழியாக்கம் என்றால் என்ன? அப்ப நாங்க பெட்ச் ப்ராசஸ் என்று சொன்னால் என்னென்று சொல்லுவோம், அடிப்படையாக கொண்டு வேறுபடுத்துக. அப்ப தொகுதியை நாங்கள் சொல்லுவோம்
ஒரு குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பரிமாற்றுகள் யாவும் சேகரிக்கப்பட்டு பின்னர் முறை வழியாக்கப்படும். உதாரணம் என்ன? சம்பள பட்டியல், மின்சார பட்டியல். அடுத்தது தொடரா நிகழ்நேர முறை வழியாக்கம். நிகழ்நேர முறை வழியாக்கம் என்னென்னு சொல்லுவோம்? நிகழ்நேர முறை வழியாக்கம் என்றால் பரிமாற்று இடம்பெற்ற உடனே அதற்கான முறை வழியாக்கமும் இடம்பெறுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நிகழ்நேர முறை வழியாக்கம். உதாரணம் என்ன? ஏடிஎம் மிஷின். இவன் நம்ம காசு எடுத்த உடனே என்ன செய்யறோம்? அப்டேட் எங்களுக்கு நடக்குது. அதுபோல எங்களோட தொலைபேசி முட்கொடுப்புணவு அட்டை பரிமாற்று என்ன செய்யறோம்? இப்ப நம்ம காட்ட போட்ட உடனே நமக்கு மெசேஜ் வருது, உங்களோட அப்டேட் நடந்துட்டு சொல்லி. அப்ப இதுகளை சொல்லுவோம் என்ன கேட்டால் நிகழ்நேர முறை வழியாக்கம். அப்ப நாங்க சொல்லுவோம் பரிமாற்று இடம் பெற்ற உடனே முறை வழியாக்கமும் இடம்பெறுமானால் அதுவே நிகழ்நேர முறை வழியாக்கம். உதாரணம் என்ன வரப்போதும்? இதுக்கு உதாரணம் சொல்ல போறோம். முட்கொடுப்பனவு ஏடிஎம் அட்டை முறை வழியாக்கம். ஏடிஎம் அட்டை முறை வழியாக்கம். தொடரா பரீட்சை பெறுபற்று முறை வழியாக்கம். என்ன? உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்த உடனே உங்களோட ரிசல்ட் வருது. அப்ப இதுகளெல்லாம் இவருக்காகிய உதாரணமாக இருக்கலாம். அப்ப இவருக்கு எங்களுக்கு ஒன்று, இவருக்கு எங்களுக்கு ஒன்று. சரியா? தகவலின் பெறுமதி காலத்துடன் எவ்வாறு மாறும் என்பதை காட்டலாம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்படி ஒரு படத்தை போட போறோம்ல. அப்ப எங்களுக்கு தகவல் கிடைக்கின்ற பொழுது பெறுமதி அதிகமாகவும் காலம் செல்ல செல்ல அதனுடைய பெறுமதிகள் என்ன செய்யும்? குறைவடைந்து கொண்டு செல்லும் என்று நாங்கள் பார்க்கலாம்ல. அப்ப எங்களுக்கு இந்த படம் சரின்னு கேட்டால் 2 புள்ளி. அப்ப மொத்தம் 10 புள்ளியை கொடுக்கும். 2, 4, 6, 8 இதுல பார்த்தோம்னால் 10. அழிதகு நினைவகம், அழிதகா நினைவகம் எனும் பதங்களை வரையறுத்து அவற்றுக்கு தலா ஒரு உதாரணங்கள் வீதம் தருக. என்னது அழிதகு என்று சொன்னால்? அழிதகு என்று சொன்னால் அழியக்கூடியது என்று சொல்லுவோம்ல. அப்ப அழியக்கூடியது என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் மின்சாரம் உள்ளவரை மாத்திரம் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை சேர்க்கக்கூடிய நினைவகம். உதாரணம் என்ன? ரெம் எங்களுக்கு வரும், கேஷ் மெமரி எங்களுக்கு வரும். 2 அழிதகா நினைவகம். அழிதகா நினைவகத்தை நாங்கள் சொல்லுவோம் மின்சாரம் இல்லாத போதும் தொடராக தரவுகளை தேக்குவதற்காக உள்ள நினைவகத்தை நாங்கள் சொல்லுவோம் மின்சாரம் இல்லாத போதும் தொடராக
தரவுகளை தேக்குவதற்காக உள்ள நினைவகத்தை நாங்கள் என்று சொல்லுவோம். தொடர் அழிசகா நினைவகம் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணம் என்ன சொல்லுவோம்? ரொம்ப நாங்கள் சொல்லுவோம், ஹார்ட் டிஸ்கை சொல்லுவோம், சிடியை சொல்லுவோம், டிவிடியை சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு இது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்றை கொடுங்க. சரி, அப்ப என்னென்று இருந்தா தசமஞ்சி, உதாரணம் ஒன்று இருந்தா தசமஞ்சி, என்னென்று இருந்தா தசமஞ்சி, உதாரணம் இருந்தா தசமஞ்சி ஒரு மார்க்ஸ். துணை தேக்க சாதனங்களின் 3 வகைகளையும் குறிப்பிட்டு ஒவ்வொன்றிற்கும் உதாரணம் ஒன்று தரட்டாம்ல. அப்ப நாங்க சொல்லுவோம் என்னையாம், காந்த நுட்ப தேக்க சாதனம். காந்த நுட்ப தேக்க சாதனம் என்ன வரப்போகுது? வன்வட்டு, காந்த நாடா. இதுல வன்வட்டு, காந்த நாடா, இரு நெகிழ்வட்டை சொல்லுவோம். அடுத்தது ஒளி நுட்ப தேக்க சாதனம்ல. ஒளி நுட்ப தேக்க சாதனத்தை நாங்க சொல்லுவோம் சிடிய, டிவிடிய, ப்ளூ ரேய நாங்க சொல்லலாம். அடுத்தது திண்ம நிலை தேக்க சாதனம். இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பளிச்சீட்டு நினைவகம். பளிச்சீட்டு நினைவகம். அடுத்து நாங்க சொல்லலாம் காந்த நினைவக அட்டை. அடுத்து நாங்க என்ன சொல்ல போறோம்? பளிச்சீட்டு நினைவகம், நினைவக அட்டை, எஸ்எஸ்டி என்ன ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக இன்று பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றை சொல்லுவோம் எஸ்எஸ்டியை நாங்கள் சொல்லலாம்ல. அப்ப இதுல 3 எங்களுக்கு சரி என்று சொன்னால் 2 புள்ளியை கொடுங்க. சரியா, 3 சரி என்று சொன்னால் 2 புள்ளியை கொடுங்க. அடுத்து நாங்க பார்க்கலாம் டிரம் எஸ்டிரம் ஆகிய பின்வரும் இயல்புகளுள் சரியான சொல்லின் கீழ் கோடிடட்டாம்ல. அந்த இயல்புகளில் சரியான சொல்லின் கீழ் கோடிடலாம். அணுகல் வேகம் டிரம்ல குறைஞ்சது, எஸ்ரம்ல கூடியது. அடர்த்தி டிரம்ல கூடியது, எஸ்ரம்ல குறைஞ்சது. புத்துணர்வூட்டல் டிரமுக்கு தேவை, எஸ்ரமுக்கு தேவையில்லை. பிற்றொன்றிற்காக பயன்படுத்தப்படும் திரிதடயம் இங்கு குறைவு, இஞ்சல அதிகமாக இருக்கு. தாய்ப்பலகையில் அல்லது மைய முறை வழியாக்கத்தில் பிரதான நினைவகத்திற்கும் இடையே காணப்படும்ல. இது டிரம் காணப்படுகின்ற இடம் தாய்ப்பலகையில். இது பதியில் அல்லது முறை வழியாக்க நினைவகத்திற்கும் இடையே காணப்படும். அர்த்தம் எஸ்எம்மாக பதிவகம் எங்களுக்கு பயன்படுத்தப்படும், அதுபோல ரெஜிஸ்டர் எங்களுக்கு பயன்படுத்தப்படும் எஸ்எம்மாக. அதான் முறைவழி பதியில் ரெஜிஸ்டர் அல்லது மொய்ய முறை வழியாக்க அலகிற்கும் பிரதான நினைவகத்திற்கும் இடையில் என்ன இருக்கும்? பதுக்கு நினைவகம் எங்களுக்கு இருக்கும். அப்ப எங்களுக்கு பதுக்கு நினைவகம், பதிவகம் மற்றும் பதுக்கு நினைவகமாக இருக்கும். கொள்ளளவு கூடியது, கொள்ளளவு குறைஞ்சது எங்களுக்கு வரும். இதுல ஒவ்வொரு சரியான லைனுக்கு 1 2 3 4 5 6 சரியாக இடப்பட்டிருந்தால் 0.5 தர 6 சமன் 3 கொடுக்கும். இப்ப 4வதுக்கு மாறும்ல. தரப்பட்ட தேக்க சாதனங்களை அதன் கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தி எழுதுக. காந்த நாடா, இருவட்டு, பதுக்கு நினைவகம், வன்வட்டு, தற்போக்கு பெருவழி நினைவகம், வாசிப்பு மட்டும் நினைவகம், நினைவக பதிவகம். இவங்களுக்கு கொள்ளளவு அதிகரிக்கிறதிலிருந்து எங்களுக்கு கீழுக்கு என்னதான் பி கொள்ளளவு கீழ் நோக்கி போக்குள்ள கொள்ளளவு அதிகரிக்கிறது. பி எங்களுக்கு என்ன வரணும் என்று கேட்டால் எங்களுக்கு இதுல பதிவகம் வரும்ல, பதிவகம் வரும். கியூவை நாங்க சொல்லுவோம் என்ன கேட்டால் பதுக்கு நினைவகத்தை நாங்க சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் ரெம்ம நாங்க சொல்லலாம். இவரை நாங்க சொல்லுவோம் என்ன கேட்டால் எங்களுக்கு இந்த ரொம்ப கொள்ளளவு அதிகரிக்கின்ற அளவுல நாங்க சீடி வருதுல எங்களுக்கு இருவட்ட நாங்க சொல்லலாம்.
இருவட்டு. அதுக்கு பிறகு நாங்க ரெம்மை சொல்லலாம். அதுக்கு பிறகு நாங்க ரொம்ப நாங்க சொல்லலாம். அல்லது இதை மாறியும் நீங்கள் இருக்கலாம். இவிடத்த ரொம்மும் இவிடத்த ரெம்மையும் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா 2 அளவும் 64 GB எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வன்வட்ட நாங்க சொல்லலாம். அதுக்கு பிறகு எங்களுக்கு காந்த நாடாவை நாங்க சொல்லலாம். அப்ப 2, 4, 6, 7 எங்களுக்கு சரி என்று சொன்னால் 2, 4, 6, 7 எங்களுக்கு சரி அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் இருக்கக்கூடிய எல்லாம் கரெக்ட்னா 3 மார்க்ஸ் கொடுங்க. 6 சரிந்தா 2 மார்க்ஸ் கொடுங்க. 3 சரிந்தால் 3 அல்லது 4 சரிந்தால் 1 மார்க்ஸ் கொடுங்க. ஓல் சரிந்தா 3 மார்க்ஸ். 6 சரிந்தா 2 மார்க்ஸ். 3 அல்லது 4 சரிந்தால் 5 அல்லது 6 சரிந்தால் 2 மார்க்ஸ். 3 அல்லது 4 சரிந்தால் 1 மார்க்ஸ். சரியா? அப்ப எங்களுக்கு மொத்தம் இவருக்கு 10 மார்க்ஸ் வரும். அடுத்த ஆளுக்கு வாரம் சமாந்தர கணிமை என்றால் என்ன? சமாந்தர கணிமை அப்படி என்று நாங்க சொன்னா ஒரு கணனியில சமாந்தர கணிமை என்று சொல்லப்படுகிறது ஒரே நேரத்தில் பல முறை வழியாக்கிகள் என்றால் ப்ராசஸர் அல்லது முறை வழியாக்கங்கள் ப்ராசஸர் அல்லது செய்நிரல். ஒரே நேரத்தில் பல முறை வழியாக்கிகள் அல்லது செய்நிரல்கள் செயற்படுத்தப்படுமானால் அவரை நாங்க என்ன சொல்லுவோம்? சமாந்தர கணிப்புன்னு சொல்லுவோம். ஒரே நேரத்துல பல முறை வழியாக்கிகள் அல்லது செய்நிரல்கள் செயற்படுத்தப்படுமானால் அவரை சொல்லுவோம் என்று கேட்டால் சமாந்தர கணிமை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப முறை வழியாக்கிகள்னால் ப்ராசஸர் அல்லது செய்நிரல்கள் ப்ரோக்ராம்ஸ் ஒரே நேரத்தில் ரன் ஆகுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் என்னையா? சமாந்தர கணிமை என்று நாங்க பார்க்கலாம். அந்த டெபினிஷன் இருந்தால் 2 புள்ளி. இதில் எங்களுக்கு பின்வரும் பூரணப்படுத்தப்படாத முகப்படையாளங்களுக்குரிய தருவிப்பி நிறைவேற்று சுழற்சி வரைபடத்தினை கருது. அப்படி என்று கேட்டா தரப்பட்டிருக்கக்கூடிய வரைபடமானது ஃபெச் எக்ஸிக்யூட் லைஃப் சைக்கிளுக்கான வரைபடமாக எங்களுக்கு இருக்கும். அப்ப ஃபெச் எக்ஸிக்யூட் லைஃப் சைக்கிளுக்கான வரைபடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இதில் எங்களுக்கு இந்த வரைபடத்தை நாங்க பார்த்திருக்கோம். முதலாவது எங்களுக்கு என்ன வரப்போது? அடுத்த அறிவுறுத்தலினை கொண்டறிதல்ல. அப்ப எங்களுக்கு இவருக்கு 1 வருவார். அடுத்த அறிவுறுத்தலினை கொண்டாந்த உடனே எங்களுக்கு என்ன நடக்கும்? செய்நிரல் எண்ணியை அதிகரிக்கிற நடக்கும். அடுத்தது எங்களுக்கு அறிவுறுத்தலினை குறி அவிழ்ப்பு நடக்கும். 3வது நடக்கும். அடுத்தது அடுத்த அறிவுறுத்தலினை நிறைவேற்றல் எங்களுக்கு நடக்கும். அப்ப இதில் எங்களுக்கு 0.5 தர 4 இருக்குமாக இருந்தால் 2 புள்ளியை கொடுங்க. சரியா? அடுத்த நாங்க பார்க்க என்னன்னு கேட்டால் இலத்திரனியல் 7 விழுவிகள் இல்ல 7 விழுவிகள் இலத்திரனியல் சுற்றுகளின் பிட்டுகளை சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றதாம்ல. அவன் என்ன கேட்கான இடங்களுக்கு நோர் படலைகளை பயன்படுத்தி SR 7 விழுவியினை அமைக்கட்டாம். இப்ப நோர் செயற்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நோர்வ செயற்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதான் நோர்வ செயற்பாட்டுக்கு எங்களுக்கு பின்வருமாறு அந்த வரைபடம் வரையப்படும். நோருக்கு எங்களுக்கு பின்வருமாறு வரையப்படும். இதுல எங்களுக்கு ஆர் ரீசெட் செட் காட்டப்படும்ல. அப்ப எங்களுக்கு இவர் என்ன வரப்போறார்? இவர் Q, எங்களுக்கு இவர் Q பார் வரப்போறார்ல. அவங்களுக்கு Q பார் எங்களுக்கு வரும். அப்ப இவரை நாங்க காட்டுகின்ற பொழுது இதனுடைய செயற்பாடு எவ்வாறு எங்களுக்கு காட்டப்படும் என்று சொன்னால் இப்ப நாங்க
இவர்தான் எங்களுக்கு எஸ் ஆர் எடுத்தோம் என்றால் எங்களுக்கு எஸ் பிளஸ் ஆர் முழுவதின் பார். இப்ப இதுல 0 0 0 1 1 0 1 1. இப்ப இது 0 1 1 1 சொன்னால் முழுவதின் பார் என்ன வரும்? 1 0 0 0 வரும். இப்ப இன்னைக்கு எஸ் 0 1 1 1 சொன்னால் முழுவதின் பார் 1 0 0 0 எங்களுக்கு வரப்போகுது. சரியானே? அப்ப இன்ன தரப்பட்டிருக்கக்கூடியத நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இன்ன தரப்பட்டிருக்கக்கூடியதன் அடிப்படையில உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்று வந்தால் வருவிளைவு என்ன வரப்போகுது? எங்களுக்கு 0 வரும். இப்ப நாங்க இவரை காட்டுகின்ற பொழுது பின்வருமாறு காட்டப்படும்ல. அப்ப நீங்க ஆர் எஸ், இப்ப நான் எஸ் ஆர் எடுக்கேன், எஸ் ஆர் நாங்க எடுக்கணும். இதுல எங்களுக்கு Q வரும், அதுபோல Q பார் எங்களுக்கு வரும். பெறுமதி 0 0 1 0 சாரி 0 1 1 0 1 1 காட்டப்படுது. அப்ப உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்றாக இருந்தால் வருவடைவு 0. அப்ப இங்க 2 ஒன்றாக இருந்தால், நான் கீழ்கிருந்து வாரன், 2 ஒன்றாக இருந்தால் எங்களுக்கு என்ன வரப்போதும்? 0 0 வரும். 2 ஒன்று உண்டால் இதுவும் ஒன்று சொன்னால் எங்களுக்கு இது என்னவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? 0 வரும். இப்ப எஸ் 0 எஸ் 1 சொன்னால் எஸ் 1 சொன்னால் கியூ பார் என்ன வரப்போகுது? 0 வரும். அப்ப எஸ் 1 உண்டால் கியூ பார் 0, கியூ பார் 0, இதுவும் 0 என்றா இவர் 1 வரும். எங்களுக்கு எஸ் 0 ஆர் 1 வந்தா இவர் 0 வருவார், இவர் எங்களுக்கு 1 வருவார். அப்ப எங்களுக்கு ஆர் 1 உண்டால் இவர் கியூ ஆர் 1 உண்டால் கியூ சாரி இதுல கியூ பார் 1 எஸ் 1 சொன்னால் எஸ் 1 உண்டால் கியூ பார் 0. எஸ் 1 சொன்னால் எங்களுக்கு கியூ பார் என்ன வரப்போதும்? எங்களுக்கு 0 வரும், இவர் 1 வருவார். ஆர் 1 சொன்னால் கியூ 0 வருவார், கியூ பார் 1 வரும். இரண்டும் 0 இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும்? முந்திய செல்லுபடியான பெருமானத்தை எடுக்கும். அப்ப நாங்க 0 1 என்ன செய்யறோம்? இங்க எடுக்கும். அப்ப பின்வருமாறு என்ன செய்யப்படும்? இவர் எங்களுக்கு காட்டப்படக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கலாம். இப்ப நாங்க இவர் இருந்தால் இவருக்கு 2 புள்ளி, இவர் இருந்தால் 4 புள்ளியை கொடுங்க. சரியா? மொத்தம் இவருக்கு 10 புள்ளிகள் எங்களுக்கு இருக்கும். அப்ப மொத்தம் 40 இருக்கணும்ல. 40க்கு எத்தனை சொல்லுங்க. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரோம். ரைட், அடுத்த ஆளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல இப்ப நாங்க 2 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. மொத்த வினாக்கள் எங்களுக்கு 3 இருக்கலாம். இப்ப நாங்க இதுல பார்க்கலாம் என்ன கேட்டால், பின்வரும் பூலியன் கோவையினை கருதுக. நியம வடிவத்துக்கு மாத்தட்டாம். நியம வடிவத்துக்கு மாத்திரம்னா எங்களுக்கு தெரியுங்களா? அப்ப எங்களுக்கு முதலாவதுக்கு நான் வாரன், இவரை நியம வடிவத்துக்கு மாத்தணும்டா எங்களுக்கு ஏபி சக ஏபி சி பார் சக ஏ சி பார். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏபி சி சக சி பார் ஏ பி சி பார் சக ஏசி
பி சக பி பார். இப்ப நியம வடிவத்துக்கு மாத்தினா சி இல்ல சியை சேர்க்கன், பி இல்ல பியை சேர்க்கன். அப்ப என்ன வரும்? ஏபிசி சக ஏபிசி பார் சக ஏபிசி பார் ஏபிசி பார் ஏபி பார் சி எங்களுக்கு வரும். இதுல ஒரே மாதிரியான பெருமானம் ஏபிசி 3 இருக்கலாம். அப்ப 3க்கும் பதிலாக என்ன வரப்போகுது? ஒரு பெருமானம் வரப்போகுது. அப்ப இன்னைக்கு ஏபிசி சக ஏபிசி பார் சக ஏபி பார் சி பார் எனக்கு வருது. இவ்வளவு இருந்தால் எங்களுக்கு 3 புள்ளி. ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப், மூணாவது 3 புள்ளி. இரண்டாவதுக்கு மாறும். பிரதிநிதித்துவம் செய்யத்தக்க கானோ வரைபடத்தை தரட்டாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஒரு கேமெப்புக்கு கீறோம்ல. அப்ப இதுல எங்களுக்கு ஏ 0 1 இவர் பிசி 0 1 1 1 1 0. இப்ப நான் ஏபிசி எடுக்கும். ஏபிசி 1 ஏபி சி பார் ஏபி பார் சி பார் வருங்களா. எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏபிசிடா, ஏபிசி. அடுத்தது ஏபி ஏபி சி பார்ல. அடுத்தது ஏ பி பார் சி பார் வரும். முதலாவது ஏபிசி எங்க இருக்கு? ஏபிசி ஏபிசி இன்னரிக்கு. அடுத்தது ஏ பி சி பார் இன்னரிக்கு. அடுத்தது ஏ பி பார் ஏ பி பார் சி பார். மற்ற எல்லாம் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 வருங்களா. இப்ப நான் கட்டமுடல், இது 2 கட்டமுடல், அதுபோல இது 2 கட்டமுடல். இந்த கட்டமுடல் எடுத்தோம்னா ஏ பி வருது சக. இந்த கட்டமுடல் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏ சி பார் வருது. இப்ப எங்களுக்கு சரியான கட்டமுடல், எங்களுக்கு சரியான ஒன்றுகள் பூஜ்ஜியங்கள் இருந்தால் 1 மார்க்ஸ், சரியான கட்டமுடலுக்கு தசமஞ்சுப்படி 1 மார்க்ஸ், எங்களுக்கு விட சரிந்தால் 1 மார்க்ஸ், பூஜ்ஜியங்களும் ஒன்றுகளும் இருந்தால் 1 மார்க்ஸ். இந்த கட்டமுடல் என்ன? எங்களுக்கு 0 தசமஞ்சு தசமஞ்சு இருந்தால் 1 மார்க்ஸ், எங்களுக்கு விட இருக்கும் என்று சொன்னால் 1 மார்க்ஸ். வரைபடத்தை நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் வரைபடத்துக்கு நீங்க 0 0 கட்டமுடல் இந்த வரைபடம் இருந்தால் எங்களுக்கு ஒன்றுகளும் பூஜ்ஜியங்களும் இருந்தால் 1 மார்க்ஸ், கட்டமுடல் ஒன்றுக்கும் 1 மார்க்ஸ் படி 2. மூணாவதுக்கு மாறும்ல. மூணாவது எங்களுக்கு என்ன வருது? கானோ வரைபடத்தை பயன்படுத்தி தரப்பட்ட பூலியன் கோவையினை சுருக்குக. அப்ப சுருக்குவோம் என்றால் என்ன வரப்போது? ஏபி சக ஏசி பார் இருந்தால் 3 புள்ளியை கொடுங்க. 4வது மாறம் தருக்க சுற்றை தயாரிக்கட்டாம்ல. அப்ப நாங்க ஏ எடுக்கும், இதுக்கு பி அனுப்புறோம், ஏ பி. அடுத்தது ஏ எங்களுக்கு சி பார், இவரை ஓ கேட்டினூடாக அனுப்புறோம். எங்களுக்கு 5வது வாரம் நன்கேட்டை பயன்படுத்தி வரையட்டாம்ல. அப்ப நன்கேட்டை பயன்படுத்தக்குள்ள ஏபிக்கு ஒரு நன்கேட்டை கொடுக்கும். அடுத்தது எங்களுக்கு ஏ சி என்று சொன்னால் நாங்க சி பாரினூடாக அனுப்புறோம். அது 2ஐயும் ஒரு நன்கேட்டினூடாக அனுப்புறோம். இவர் இருந்தால் இவருக்கு 3 புள்ளி 3 புள்ளி. அப்ப 15 புள்ளிகள் எங்களுக்கு இருக்கணும். சிம்பிளான ஒரு கேள்வி. உங்களுக்கு இப்படித்தான் பெரும்பாலும் என்ன செய்யும், அந்த கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும். காரணம் இது 1 2 3 4 அலகுகளுக்கு முற்பட்ட பகுதியின்படியால எங்களுக்கு இதை மாதிரி தான் என்ன செய்யும், சிம்பிளான வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கணும். மார்க்ஸ் எத்தனை வரணும்? 100 மார்க்ஸ் வரணும். ஏன் அவ்வளவு நாங்க பார்த்திருக்கோம்ல. அரைக்கூட்டி ஒன்று இரு உள்ளீடுகள் ஏ பி ஆகியவற்றை வரு விளைவு என் ஆகியவற்றை தருகின்றது.
இப்ப கூட்டி மற்றும் வரிவழிவை ஏந்தி பெறுவதற்கான உண்மை அட்டவணையை திரட்டாம். இப்ப உங்களுக்கு அரை கூட்டியும் உங்களுக்கு தெரியுங்களா? அரை கூட்டி எதுக்காக பயன்படுத்துறோம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு? உங்களோட சிபியூவை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தர்க்க சுற்றாக என்ன இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு அரை கூட்டி எங்களுக்கு இருக்க போகுதுல. இப்ப நாங்க அரை கூட்டியில ஏபி எனும் இரு உள்ளீட்டை கொண்டு சம் கரி ஆகியவற்றை வரிவிளைவாக தரத்தக்க உண்மை அட்டவணை வரையலாம். அப்ப நாங்க ஏக்கு ஒன்றுக்கு வரோம்ல. அப்ப எங்களுக்கு என்ன வருது? ஏ பி வருது, அதுல எங்களுக்கு சம் வருது, எங்களுக்கு கரி வருது. அப்ப 0 0 1 1 0 1 0 1 சம்முண்டா 0 1 1 எங்களுக்கு 0 1 மற்றெல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? 0. இவ்வளவு எங்களுக்கு காட்டப்பட்டிருக்குமாக இருந்தால் அவருக்கு 2 புள்ளியை கொடுங்க. சரியா? அதுல 2வது வாரம் என்ன? இவருக்காகிய ஒரு ஒரே தர்க்க சுற்றில் இருக்குமாறு அரை கூட்டிக்கான தர்க்க சுற்றில் வரையட்டாம். இப்ப சம்ம நாங்க என்னென்னு எடுத்துக்கொள்ளலாம்? சம் ஒரு வெளியீடுல, இரண்டும் எங்களுக்கு வெளியீடு. இது ரெண்டையும் நாங்க எடுத்தோம்னால் எங்களுக்கு வெளியீடாக வரும். இது ரெண்டையும் நாங்க எடுத்தோம்னால் என்ன வரும்? உள்ளீடாக எங்களுக்கு வரும். இப்ப நாங்க இது ரெண்டையும் நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல வெளியீட்டை நாங்க பார்க்கக்குள்ள வெளியீடு சம்மும் கரியும். இந்த வெளியீடு சம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2ல் 1 உண்டாக இருந்தால் வரிவிளைவு உண்டாக இருக்கும். அப்ப என்ன கேட்? எக்ஸோர் வரும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஏபிய எதனூடாக அனுப்ப போறோம்? எக்ஸோர் கேட்டினூடாக அனுப்புறோம். ஏபி கரி ஏபி என்ன வரப்போகுது? எங்களுக்கு ஏபி என் கேட் வரப்போகுதுல. ஏபி என் கேட். இவரை சொல்லுவோம் என்னையாம்? சம். இவரை சொல்லுவோம் கரியை சொல்லுவோம். எங்களுக்கு அவர் இருந்தா 2 புள்ளியை கொடுங்க. அடுத்தது முழு கூட்டியானது 3 உள்ளீடுகளை கொண்டுள்ளது. அது வரிவிளைவை தருகின்றது. அப்ப முழு கூட்டிக்கான எங்களுக்கு என்ன கேட்கான்? உண்மை அட்டவணையை கேட்கான்ல. அப்ப நாங்க முழு கூட்டிய இடத்துக்கு எடுத்தோம் சொன்னால் ஏ பி சி நாங்க சொல்லுவோம் கரி இன். இப்ப எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி எக்ஸோர் வரணும்ல. அதான சம். சம்ம நாங்க எடுத்தோம் சொன்னா எங்களுக்கு எப்படி வரப்போகுது? நாங்க கரிக்கு வரோம். இதுல எங்களுக்கு உள்ளீடு வருதுல. உள்ளீடு 1 1 1 1 0 0 1 1 0 0 1 1 0 1 0 1 0 1 0 1 சம்மண்டு சொன்னால் 3ல் 1 0 1 1 0 1 0 0 3 1 இருந்தாலும் 1. கரி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0. இது வரும் 0 0 1 0 1 1 1. அப்ப இவர் எங்களுக்கு என்ன வரப்போறார்? கரியாக இருக்குங்களா. இப்ப இவர் தரப்பட்ட அந்த விளைவுக்கான என்னவாக இருக்கும் என்று சொன்னால் உண்மை அட்டவணையாக எங்களுக்கு இருக்கும். உண்மை அட்டவணை சரி என்றால் 3 கொடுங்க. இவங்களுக்கு என்ன கேட்கான்னு கேட்டா இந்த சம் மற்றும் கேமைப்பை பயன்படுத்தி சுருக்கட்டாம். அப்ப நாங்க முதலாவது சம்முக்கான கேமைப்புக்கும் வரோம்ல. சம்முக்கான கோவை எடுக்கணும். நான் 1 எடுக்கிறேன். எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் பி பார் சி சக இவர் எடுத்தோம்னா ஏ பார் பி சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏபிசி வரும். கரிய நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஏ பார் பி சி ஏ பி பார் சி ஏபிசி பார் ஏபிசி வரும்ல. இப்ப நான் சம்முக்காகிய கோவைக்கு வரும், கேவைப்புக்கு வரும். இதுல இன்னைக்கு ஏ பி சி 0 1 0 1 1 1 1 0
இவனுக்கு ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி சி பார், ஏ பி பார் சி, ஏபிசி. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? அதே தான் விடையாக வரும். அப்ப அதுல எங்களுக்கு விளைவை நாங்க காட்டுகின்ற பொழுது இவர் தானே விளைவு. இவரை நான் இன்னொரு வழியிலையும் எழுதலாம். என்னென்னு எழுதலாம்? ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி என்றும் எழுதலாம் இல்லையா? அந்த விளைவை நாங்க என்னென்னு எழுதலாம் என்று சொன்னா, எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி என்றும் நாங்க காட்டலாம். இப்ப எங்களுக்கு கரிக்கு நாங்கள் எழுத போறோம்ல, கரியை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் கரியினுடைய விளைவை நாங்க பின்வருமாறு காட்டலாம். ஏ பிசி 0 1 0 1 1 1 1 0. இதுல ஏ பார் பி சி, ஏ பி பார் சி, ஏபி சி பார் ஏபிசி, மத்தெல்லாம் எங்களுக்கு 0. இப்ப கட்டமிடலாம்ல. கட்டமிடக்குள்ள எங்களுக்கு எப்படி காட்டப்படும்? பின்வருமாறு காட்டப்படும்ல. இதுல ஏ எங்களுக்கு சி வரும்ல, பி சி வரும்ல, இதுல ஏ பி வரும்ல. இவ்வளவும் இதில் இருந்தான விளைவாக எங்களுக்கு வரப்போகுது. இது சி அவுட், என்ன கரிக்கான அவுட்புட்டாக எங்களுக்கு இது. இப்ப ரெண்டுக்கும் இவருக்கு 1.5, இவருக்கு 1.5 கொடுங்க. இப்ப தரப்பட்ட விளைவுக்கான முழு கூட்டிய வரையட்டாம்ல. அப்ப நாங்க முழு கூட்டிய வரைய போறோம். எப்படி வரைய போறோம்னு சொன்னா, இன்னரிக்கக்கூடிய விளைவுக்கான முழு கூட்டிய வரைய போறோம். இப்ப எங்களுக்கு ஏ எக்ஸோர் ஏ எக்ஸோர் இங்க என்ன வரப்போகுது? பி எக்ஸோர். அப்ப இது ஏ பி சி எங்களுக்கு கரி வரும்ல, சம் வரும்ல. அதுபோல எங்களுக்கு கரியை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னால் ஏசி வேணும்ல, ஏசி. அடுத்து எங்களுக்கு பிசி வேணும், பி இது எண்ட் பிசி. ஏபி வேணும், ஏ எங்களுக்கு பி. இந்த மூணையும் என்ன செய்றீங்க? ஓகேடியூடாக அனுப்புறீங்க. அப்ப இங்க என்ன வரப்போகுது? கரி வரும். அப்ப நான் இன்னும் இருக்கக்கூடிய கேமெப்ப பேஸா வச்சு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க இவ்விடத்தை பார்த்திருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய கேமெப்ப பேஸா வச்சு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இவரை இவ்விடத்துக்கு எடுத்திருக்கோம். சரியா? இப்ப நாங்க நீங்க இப்படியும் இந்த படத்தை கீறுவிக்கலாம், அல்லது நாங்க ரெண்டு எக்ஸோர பேஸ வச்சு கீறணும். ஞாபகம் இருக்கேன்னு தெரியும் உங்களுக்குல. எப்படி கீறணும்? இப்படி ஒரு படம் கீறணும்ல, ஏபி. இதுல எங்களுக்கு சி, ஏபி சி. அடுத்து என்ன செஞ்சோம்? ஏபி எடுத்தோம். அதுபோல எங்களுக்கு சியையும் நாங்க இவரையும் எடுத்தோம்ல. அவரை என்கேட்டினூடாக அனுப்பி வார விளைவை ஓகேட்டினூடாக அனுப்பிடும்ல. இப்படியும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இவர் சம் என்று சொல்லுவோம், இதை கரின்னு சொல்லுவோம்ல. இப்படியும் நினைஞ்சிருக்கலாம், நீங்க படமாக கீறிக்கலாம். கேமெப்ப பேஸாக கொண்ட படம் உங்க போல இப்படி வரும். இதை நீங்க ரெண்டாகவும் காட்டிருக்கலாம், அல்லது ஒன்றாகவும் நீங்க காட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன? ஒரு ஒரு மூணையும் சேர்த்து ஒரு எக்ஸோரினூடாகவும் இப்படி நினைஞ்சிருக்கலாம், இப்படியும் நீங்க காட்டியிருக்கலாம். சரியா? இவங்களுக்கு இந்த படம் இருந்தால் 2 புள்ளி,
இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம் இரு அரை கூட்டிகளை பயன்படுத்தி முழுமை கூட்டினை வடிவமைப்பதற்கான தர்க்க சுற்றினை வரையலாம். ரைட். அப்ப இரு அரை கூட்டினை பயன்படுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த படம் வந்திருக்கணும்? இன்னரிக்கக்கூடிய படம் வந்திருக்கணும். அப்ப நீங்க மேலரிக்கக்கூடியதுக்கு இந்த படம் தான் வந்திருக்கணும். அந்த எத்தனையாவது வினா? எங்களோட மூணாவது வினாவுக்கு இந்த படம் தான் வந்திருக்கணும். கேமெப்ப பயன்படுத்தி வருகின்ற விளைவுக்கு இந்த படம் தான் வந்திருக்கணும். இரு அரைக்கூட்டிகளை பயன்படுத்தக்குள்ள எங்களுக்கு இந்த படம் வந்திருக்கணும். சரியா? அப்ப இந்த படம் இருந்தால் இவருக்கு 3 மார்க்ஸ். அப்ப இவருக்கு 3 மார்க்ஸ், எங்களுக்கு இவருக்கு 2 மார்க்ஸ், இவருக்கு எங்களுக்கு 1.5 1.5 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 3. இது ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்ஸா? இவருக்கு 3 மார்க்ஸ், இவருக்கு 3 மார்க்ஸ், 3 2. இந்த வரைபடத்துக்கு 3 மார்க்ஸ். அப்ப 3 15 மார்க்ஸ் இருக்கும். சரி, இப்ப நான் அடுத்த ஆளுக்கு மாறும். என்ன மூன்றாவது வினாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், வட்டு பிரிவிடல் என்பதினை வரையறுத்து அதன் நோக்கம் இரண்டினை தருக. என்னது டிஸ்பார்ட்டிஷன் என்றால்? டிஸ்பார்ட்டிஷன் என்றால் நாங்க பார்த்தோம்ல, என்ன வட்டு பிரிவுடல்? வன்வட்டினை தர்க்க ரீதியாக பல பகுதிகளாக பிரித்தலை நாங்கள் சொல்லுவோம் டிஸ்பார்ட்டிஷன் என்று சொன்னோம். அப்ப டிஸ்பார்ட்டிஷன் என்று சொன்னா எங்கட வன்வட்டினை தர்க்க ரீதியாக பல பகுதிகளாக பிரிக்கக்கூடிய செயற்பாட்டை சொல்லுவோம் டிஸ்பார்ட்டிஷன் என்று நாங்க பார்த்தோம். அப்படின்னு சொன்னா 2 மார்க்ஸ். என்ன நோக்கம்? வட்டு பிரிவிடுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு எங்களோட கோப்புகளை வினைத்திறனாக மீட்கும் ஆற்றலை அதிகரிக்கும். ஒரு வன்வட்டினுள் பல ஓஎஸ்களை நிறுவ எங்களுக்கு உதவும். அதுபோல நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வன்வட்டினுள் பல ஓஎஸ்களை நிறுவ எங்களுக்கு உதவும். அடுத்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வன்வட்டினுள் பல ஓஎஸ்களை நிறுவ உதவும். ஒரு வன்வட்டினுள் பல கோப்பு முறைமைகளை தேக்க எங்களுக்கு உதவும். அப்ப ஒரு நன்மை என்ன? கோப்புகளை வினைத்திறனாக மீட்கும் ஆற்றல். அடுத்தது, ஒரு வன்வட்டினுள் பல ஓஎஸ்களை நிறுவ உதவும். அடுத்த நன்மை, ஒரு வன்வட்டினுள் பல கோப்பு முறைமைகளை நிறுவ உதவும். அடுத்த நன்மை, பயனர் கோப்புக்கள் வேறாகவும் செய்நிரல் கோப்புக்கள் வேறாகவும் பேண எங்களுக்கு உதவும் நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப எங்களுக்கு என்ன நன்மை என்கிறது 2 இருந்தால் 2 புள்ளியை கொடுங்க. பிக்கு மாறும். முறைமை மென்பொருளின் வகைகளை குறிப்பிட்டு அவற்றிற்கு ஒவ்வொரு உதாரணம் தரட்டா. முறைமை மென்பொருள் எங்களுக்கு தெரியுங்களா? ஒன்று பணி செயல் முறைமை. என்ன உதாரணம்? விண்டோஸ் 7 8 10 சொல்லலாம். அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள். என்ன வரப்போது? நச்சு நிரல் மென்பொருள், வட்டு பிரிப்பு மென்பொருள், டிஃப்ராக்மெண்டேஷன், வட்டு ஒழுங்கமைப்பு மென்பொருள்னு சொல்லலாம். அடுத்தது மொழிபெயர்ப்பாக்கிகளா. மொழிபெயர்ப்பாக்கிகளுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? டிரான்ஸ்லேட்டரை, என்ன பொருள் கோடலியை நாங்க சொல்லுவோம். பொருள் கோடலி தொகுப்பி நாங்க பார்க்கலாம்ல. அப்ப இதுல வகைக்கு தசமஞ்சி, உதாரணத்துக்கு தசமஞ்சி 3 மார்க்ஸ் இவருக்கு வரணும். அடுத்த ஆளுக்கு நாங்க வாரம் என்று கேட்டால் சி. பயோஸின் செயற்பாடுகள் என்ன? எங்களுக்கு 3 பார்த்தோம்ல. ஒன்று போஸ்ட் தொழிற்பாடை ஆற்றும். அப்ப வலு தொடக்க சுய சோதனையினை மேற்கொள்ளும். அப்ப நாங்க சொல்லுவோம் போஸ்ட் தொழிற்பாடு வலு தொடக்க சுய சோதனை மேற்கொள்ளும். 2 எங்கட பூஸ்டப் லோடர்ல என்ன? வன்வட்டில் உள்ள பணி செயல் முறைமையினை
பிரதான நினைவகத்திற்கு பிரதான நினைவகத்திற்கு ஏற்றம் செய்யும் என்று சொன்னா லோட் பண்ணும்ல. வட்டில் உள்ள பணி செயல் முறை மேலே அதை சொல்லுவோம் என்ன, பூட் ஸ்ட்ரப் லோடர் சொல்லுவோம்ல. பூட் ஸ்ட்ரப் லோடர் என்று நாங்க பார்க்கலாம். அடுத்த நாங்க என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் சீமோஸ் சீமோஸ் நினைவகத்தின் சீமோஸ் செட்டிங்குகளை சீமோஸ் நினைவகத்தில் அமைப்புகளை மாற்ற இடைமுகத்தை வழங்கும். அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ட்ரெண்ட் இருந்தா 2 புள்ளியை கொடுங்க. அடுத்த ஆளுக்கு வாரம் என்ன, முகில் கணனியின் வகைகளை நாங்க சொல்லுவோம் என்னையாம், பிளாட்ஃபார்ம் as a service, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service, அடுத்தது மென்பொருள் as a service, உட்கட்டுமானம் ஒரு சேவை, அபிவிருத்தி ஒரு சேவை, மென்பொருள் ஒரு சேவை. இந்த 3 இருக்கும் என்று சொன்னால் 3 புள்ளியை கொடுக்கும். 4வதுக்கு வாரம் என்ன, பெரும் தரவு எனும் பதத்தை வரையறை. என்ன பெரும் பதம் என்று சொன்னா, பெரும் தரவு என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனங்களின் பெரிய அளவான தரவுகளை இது குறிக்குதுல. பெரிய அளவான தரவுகள் என்பதினூடாக எதை மீன் பண்ணுது, நிறுவனத்தினுடைய சமூக வலைத்தளம் மற்றும் வாடிக்கையாளர் இடைத்தொடர்பு மற்றும் பல்வேறு வகையான டெராபைட் அளவான கால ஓட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய தரவுகளை நாங்க என்னன்னு சொல்ல போறோம், பெரிய அளவு தரவுன்னு சொல்லப்படும். நிறுவனங்களின் சமூக வலைத்தள தரவுகள் மற்றும் நிறுவனத்தின் பல்வேறு வகையான தரவுகள் கால ஓட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய தரவுகளின் சேர்க்கைகளை நாங்க என்னன்னு சொல்ல போறோம், பெரிய அளவு தரவுகள் நாங்க சொல்ல போறோம். சரி, அப்ப எங்களுக்கு அந்த டெபினிஷன் இருக்கும் என்று சொன்னால் 3 புள்ளி இருக்கும். அப்ப எங்களுக்கு மொத்த புள்ளி 3 6, எங்களுக்கு 4 4 3 7 2 9 3 15 புள்ளி இருக்கும். இதுல 3 கேள்வி பார்த்தோம் இல்லையா, 3ல ஏதாவது 2க்கு 15 மார்க்ஸ் எடுங்க. இந்த 2ல ஆக கூடுதலாக உழைச்ச மார்க்ஸ் எடுங்க. எடுத்து இதுல 30க்கு எத்தனை போடுங்க. இந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 40க்கு எத்தனை எடுங்க. உங்களோட எம்சிக்யூ 30ல, அப்ப எம்சிக்யூ 30ல எத்தனை, பார்ட் 2 இது எம்சிக்யூ, பார்ட் 2 ஏ பாற்ற 40க்கு எத்தனை போடுங்க, பி பாற்ற 30க்கு எத்தனை போடுங்க. அப்ப எவ்வளோத்தையும் கூட்டினா 100க்கு உங்களோட எத்தனை செல்லுங்க, 100க்கு உங்களோட எத்தனை மார்க்ஸ் என்று சொல்லுங்க. செஞ்சிருக்கீங்க குயிக்கறிக்கணும். 85 காணாம். 34 காணாம். 90க்கு மேல இருக்கணும். ரைட், ஓகே. நிஷாட ஸ்கோர் ஏண்டா இதுகள் கஷ்டமான பாடில்லை, நோமலாக ஸ்கோர் பண்ணணும். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் பார்த்திருக்கோம்ல. சீஃபா சிஆர்எஸ் காணா, 88 எல்லாம் காணா, 89 ஓகே.
ரைட், ஓகே. இனி இன்ஷா அல்லாஹ் உங்களோட எக்ஸாம் வெள்ளி இருக்கும்ல, வெள்ளிக்கு பிறகு எங்களோட வளமையான பாடங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எக்ஸாம் எழுதி எடுங்க, அதுக்கு பிறகு எங்களுடைய பாடம் கண்டினியூ ஆகும். ரைட். இத்துடன் எங்களுடைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ட் குட் நைட்.